ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த பாக்கியவான்களுக்கு, அதாவது 5, 14, 23 இந்த மாதிரியான தேதிகளில் பிறந்த ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் ஐந்தாம் எண்ணுக்குண்டான ஆதிபத்தியமும் ஆதிக்கமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு முன்னாடி, பெற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய துடிப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பிழைக்கிற பிழைப்பில் நடிப்பு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் அதில் மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தேடி அலையக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு. இந்த ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு 2017 மிக மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் ஆழமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அதாவது ஐந்தாம் எண்ணுக்குண்டான கிரகமாக விளங்கக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கிறதுனால புதாத்திய யோகம் அப்படிங்கிற அந்த யோகத்தின் மூலமாக உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி மிகப்பெரிய அதாவது மதிப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது 2017. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, உங்களுக்கு சேரக்கூடிய பொருள், உங்களுக்கு சேரக்கூடிய செல்வம், உங்களுக்கு வரக்கூடிய தனம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்மையான வகையில் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது 2017. பொதுவாகவே கடந்த காலங்களில் உங்களை யாரெல்லாம் பார்த்து கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் கேவலமாக நினச்சாங்களோ, யார் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு பொறுப்பான வகையிலும் சிறப்பான வகையிலும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஐந்தாம் எண்ணுக்கு. பொதுவாகவே இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அடுத்தவர் மீது அதிக அக்கறை, அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய ஒரு பக்குவம், அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை, இதுவெல்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே 5ஆம் தேதியில் பிறந்தவங்க எந்த நேரத்திலும் பார்த்திங்கன்னா சொந்த விஷயத்தை விலக்கி வச்சுட்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது பெற்றவங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்களை மதிக்கக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பக்குவம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெற்றவங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க. முக்கியமாக தாயார் மூலமாக அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால தாயாருடைய உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமோ கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நிறைய பேர் ஒரு நாயை மதிக்கிற அளவுக்கு கூட தாயை மதிக்கிறதில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த உண்மையை மறைச்சு நன்மையோடு வாழக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக 2017 இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அனுஷ்டானம் பண்ணுவது சிறப்பானதாகவும் பொறுப்பானதாகவும் இருந்துக்கிட்டு இருக்குங்க. வாழ்த்துக்கள். 6ஆம் தேதியில் ஜனனமான பாக்கியவான்களுக்கு, அதாவது 6, 15, 24 இந்த மாதிரியான தேதியில் ஜனனமான ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் 6ஆம் எண்ணுக்குண்டான ஆதிக்கமான எண்ணங்கள் சிறப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் 6ஆம் தேதியில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பொதுவாகவே அடுத்தவங்க மீது அதிக அக்கறை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆடம்பரமான எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். தகுதிக்கு மீறி மிகுதியான யோசனையும் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பகுதியாக வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் மிகுதியான வாழ்க்கைக்கு, அதாவது அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு, அதாவது அடுத்த நிலைக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு அற்புதமான ஆண்டாக இருந்துக்கிட்டு இருக்குது 2017. பயப்பட வேண்டாம். எந்த நேரமாக இருந்தாலும், அதாவது ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, அமாவாசை, பாட்டிமை, ஆகாத திதி இந்த மாதிரியான எந்த ஒரு நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைக்காமல் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு, எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல நேரமாக அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது 2017. அதனால் பயப்பட வேண்டாங்க. பொதுவாகவே அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்குறத விட உங்களுடைய மனசில் பட்ட காரியங்களை தயங்காமல் செஞ்சுக்கிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது அத்தனை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் அமைஞ்சு எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2017 இருந்துக்கிட்டு இருக்கும். வேதனையான காலங்களும் சோதனையான காலங்களும் விலகி உங்களுக்கு சாதனையான காலங்கள் வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக 2017 இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா
பொன் பொருள் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நிறைய பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, நிறைய பொன் சேரக்கூடிய அமைப்பு, நிறைய பொருள் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி பொன் பொருள் சேருது அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே இதன் மூலமாக மதிப்பு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. 2017 உங்களுடைய 6ஆம் எண்ணுக்கு உண்டான அற்புதமான கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சுக்கிரனுக்கு நிகர சுக்கிரன் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிகரான தன்னிகரற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தாத்பரியம் நிறைந்த ஆண்டாக 2017 இருந்துக்கிட்டு இருக்குது. முடிந்தால் இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து உங்களுடைய தேதி 6 வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது 8ஆம் தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வழிபாடு வந்து உங்களுக்கு பொறுப்பும் சிறப்பும் மிகுதியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் குலதெய்வ வழிபாடு 6 தேதி 8 தேதி வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு ஆச்சரியமான மேன்மைகளை நாளும் பொழுதும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2017 இருந்துக்கிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த 7ஆம் தேதியில் பிறந்த பாக்கியவான்களுக்கு, அதாவது 7, 16, 25 இந்த மாதிரியான தேதியில் ஜனனமான ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமான எண்ணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எதிர்கால சிந்தனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஞானம் போல, அதாவது ஞானி போல எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி ஞானம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். படிப்பு அப்படிங்கிற கல்வியில் வந்து நீங்கள் நிறைய படித்தவங்களுக்கு வந்து வேலை தரக்கூடிய, படித்த மனிதர்களை வந்து காப்பாற்றக்கூடிய, சாதாரண மனிதராக வாழ்வதை விட மனிதராக வாழ்வது சிறப்பு அப்படிங்கிற அந்த சாதுரியமான, அந்த சாஷ்டாங்கமான சத்தியமான வார்த்தைகளை வந்து நிச்சயமாக பயன்படுத்தி நிதர்சனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியான 7ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில், அதாவது 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழித்து உங்கள் குடும்பத்துக்கோ அல்லது உங்களுக்கோ ஒரு நல்லது நடக்குது அல்லது கெடுதல் வருது அப்படின்னா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையாகவும் அதற்கு தகுந்த மாதிரியான சமயோசிதமாகவும் அதற்கு தகுந்த மாதிரி சாதுரியமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே கேது பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்கு வந்து கேட்காமல் உதவி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். நியாயமாக தார்மீகமான வகையில் ஒருவர் தர்மம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசு உவந்து, அதாவது தர்மம் செஞ்சோம்னா தர்மம் தலை காக்கும், ஒருவருக்கு தானம் பண்ணுனா அந்த புண்ணியம் சேரும், இப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் புண்ணியம் வருதோ இல்லையோ, தலை காக்குதோ இல்லையோ, நாம் தர்மம் பண்ணணும், தானம் பண்ணணும், எளியவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு வலிமையான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு வலிமையான எண்ணம் உள்ள உங்களுக்கு 2017 பொலிவுகள் நிறைந்த முன்னேற்றமான புத்தம் புதிய வாய்ப்புகளை அள்ள கொடுக்கக்கூடிய, அதாவது அள்ள குறையாத அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 2017 இருந்துக்கிட்டு இருக்குது. 7ஆம் எண்ணில் பிறந்த ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் பொதுவாகவே எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றியை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட எந்த நேரமும் அந்த சிந்தனையோடு, அதாவது கௌரவமான குழப்பவாதின்னு சொல்லலாங்க, அந்த மாதிரி எந்த நேரமும் ஒரே சிந்தனையை வந்து நினச்சி பார்த்து அந்த எடுத்த காரியத்தில் விடாமுயற்சியோடு செயல்பட்டு அதில் வெற்றி அப்படிங்கிற 3 எழுத்து சந்திக்க வரைக்கும் நீங்கள் வந்து விடாப்படியே இருக்கக்கூடிய அந்த பிடிவாதம் வந்து உங்களை வந்து இந்த வருஷம், கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு பிடிவாதம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த பிடிவாதம் முழுவதும் மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு முடவாதமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க, அல்லது அது எதிர்வாதமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய பிடிவாதம் வந்து நிச்சயமாக மற்றவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக, ஒரு உயர்வாக உங்களுடைய பிடிவாதம் மிகப்பெரிய சாதனையாக உருவாக்கி காட்டக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமையப்போகுது 2017 இந்த புத்தாண்டு. 8ஆம் தேதியில் ஜனனமான பாக்கியவான்களுக்கு, அதாவது 8, 17, 26 இந்த மாதிரியான தேதிகளில் ஜனனமான ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் இந்த 8ஆம் எண்ணுக்கு உண்டான ஆதிபத்தியமும் 8ஆம் எண்ணுக்கு உண்டான சிறப்புகளும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான 8ஆம் தேதியில் பிறந்த 8 தேதி வரக்கூடிய நாட்களில் ஜனனமான தேதியில் ஜனனமான ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா
எடுத்த காரியத்தில் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமான எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி திட்டமான எண்ணங்கள் மூலமாக எதிர்காலத்தை வந்து திடமான காலமாக மாற்றி காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. சொல்லி கொடுத்து வர வேண்டியது இல்லைங்க. எந்த ஒரு விஷயமுமே தானாகவே வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களை வந்து எள்ளி நகையாடக்கூடிய எதிரிகளுக்கு முன்னாடி நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. சொல்லி வைக்கிற மாதிரியான முன்னேற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே இந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2017 நவம்பர் மாதத்துக்கு மேலே, அதாவது கடைசியில் 2 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத எதிர்ப்புகளும் தேவையில்லாத முடக்கங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் முதல் 10 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமான நல்ல பலன்களை, அதாவது 10 ஆண்டுக்கும் மேலான நல்ல பலன்களை மொத்தமாக வழங்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருந்துகிட்டு இருக்குது முதல் 10 மாதம் இந்த 2017ஆம் ஆண்டு. இந்த 8ஆம் தேதியில் ஜனனமான ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் இந்த 8ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு விதமான வகையில் நம்ம எழுதுகிறோங்க. 1ஆம் நம்பர் கூட முதல் தரமான எண்ணாக இருந்தால் கூட அதை எழுதும்போது கீழ் நோக்கி எழுதுகிறோம். 2ஆம் நம்பர் எழுதும் பொழுது சமமாக எழுதுகிறோம். 3ஆம் நம்பர் எழுதும் பொழுது முன்னோக்கி வந்து அதாவது பின்னோக்கி வந்து நிற்கிங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் சிறப்புகளும் அமைப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் 8ஆம் நம்பர் வந்து நீங்கள் எப்படி எழுதினாலும் அது மேல் நோக்கி, அதாவது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த 8ஆம் நம்பர் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் மாற்றத்தை விரும்பக்கூடிய உங்களுக்கு, மாற்று சிந்தனை உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏற்றம் நிறைந்த வாழ்வு வந்து நிச்சயமாக அமையும். அதுவும் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2017 பிப்ரவரி மாதம் 17 தேதிக்கு அப்புறம் தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்படும். இருக்கிற இடத்திலிருந்து இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான இடமாற்றம் கூட உங்களுக்கு மனமாற்றம் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த இடமாற்றம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக தான் அமையும் இந்த 2017. அதனால் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக கொடுக்குற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடந்த காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும், கடந்த காலங்களில் நீங்கள் வேண்டின வேண்டுதல்களுக்கும், கடந்த காலங்களில் நீங்கள் பண்ணின அர்ச்சனைகளுக்கும், கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின தான தர்மங்களுக்கும் ஒட்டுமொத்தமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2017 இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. 9ஆம் தேதியில் பிறந்த பாக்கியவான்களுக்கு, அதாவது 9, 18, 27 இந்த மாதிரியான தேதியில் ஜனனமான ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் எண்ணுக்கு உண்டான சிறப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி 9ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ள உங்களுக்கு வந்து 2017 வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பே இல்லாத, உங்களுக்கு புரியாத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல புத்தாண்டு கிரக நிலைகளை படி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய, அதாவது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய எண்ணுக்கு உண்டான செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, செவ்வாய் பகவான் பாவ கிரகமாக இருக்கிறதுனால, சாஸ்திர ரீதியாக ஓரளவு எதிரிகளுக்கு கெட்ட கிரகமாக இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இந்த செவ்வாய் இருக்கிறதால உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஏற்றங்களையும் நன்மையான மாற்றங்களையும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கின கடன் வந்து கட்ட முடியாமல் எந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த கடன் தொகையை அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கனவு கண்ட மாதிரி அத்தனை கடனை அடைஞ்சு முடிஞ்சிருங்க. பொதுவாகவே கடன் இருக்கக்கூடாது, கடன் வாங்கி பிழைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சான்றோர்களும் பெரியோர்களும் நமக்கு சொல்லி வச்சிருந்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதனைகளை மறைக்கிறதுக்காக, சோதனைகள் வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக, அவ்வப்பொழுது வாழ வேண்டிய ஆடம்பரத்துக்காக சிறு சிறு தொகைகளை வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் கடன் வாங்கினா கூட அதை சம்பாரித்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாதுங்க. அதாவது கடனுக்கு கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு அவல நிலை தான் இருந்ததுங்க கடந்த காலங்களில். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய, அதாவது கை மேல் பலன் கிடைச்ச மாதிரி வந்து உங்களுக்கு கை நிறைய வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக இருக்கிற கடன் முழுவதும் கட்டி முடிச்சுட்டு
வெகுமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நீங்கள் அடையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது 2017. அதே மாதிரி 2017 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து, அதாவது செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வந்து வழிபாடுகள் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த மதமாக இருந்தாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் 9ஆம் தேதியில் பிறந்தவங்க வந்து இந்த செவ்வாய்க்கிழமை நாள்லையோ வியாழக்கிழமை நாள்லையோ பிரார்த்தனை வச்சுக்கணுங்க. மற்ற நாளில் பிரார்த்தனை வைக்கக்கூடாதுன்னு நிகழ்ச்சி சொல்ல கிடையாதுங்க. ஆனால் மற்ற நாளில் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனையை விட செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வைக்கக்கூடிய பிரார்த்தனை இந்த 2017 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனுசரணையாகவும் அனுகூலமாகவும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே ஆலய தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த மாதிரியான புண்ணியங்களும் அந்த மாதிரியான பாவ விமோசனங்களும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், அதாவது சொந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத விட எந்த தெய்வத்தை எந்த மத கடவுள்களை அல்லது எந்த மத சின்னத்தை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணினாலும் உங்களுக்கு கோடி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் நம்ம எவ்வளவோ சாமி கும்பிட்டோம். அப்போ சாமி கும்பிட்டு கூட நமக்கு நல்லது நடக்கலையே, சாமி இருக்குதா இல்லையா, நல்லவங்களுக்கெல்லாம் காலம் இல்லையா அப்படின்னு பல கேள்விகளோடு இருந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து அத்தனை கேள்விகளுக்கும் ஆச்சரியமான வளமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களை திக்கு முக்காட செய்யக்கூடிய அளவுக்கு இந்த 2017 இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். பொதுவாக 2017 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த 2017க்கு உண்டான புத்தாண்டு கிரக நிலைகளை வச்சு பலன்கள் சொல்லியிருக்குதுங்க. சொல்லப்பட்ட ஒவ்வொரு பலன்களுமே வந்து உங்களுக்கு வந்து மேலோட்டம் அப்படிங்கிறத விட நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்குது புத்தாண்டு கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு. பொதுவாகவே எளியவர்கள் வந்து வாழ முடியாமல் வலியவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் எளியவர்களை விட வலியவர்களை விட நல்லவர்கள் வாழக்கூடிய அமைப்பு இந்த 2017க்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் நல்லவங்க வந்து கவலைப்பட வேண்டாங்க. உலகத்தில் எவ்வளவோ தப்பு பண்ணுறவங்க, எவ்வளவோ தவறு பண்ணுறவங்க, எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பிழைக்கும் பொழுது நல்லவங்க பிழைக்க முடியாமல் போயிடாது. பயப்படாமல் வந்துட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது அப்படிங்கிற என்னுடைய அற்புதமான இந்த பழமொழியை, அதாவது பல்வேறு நாடுகளில் வந்து இந்த அற்புதமான பழமொழி மூலமாக எவ்வளவோ பேரை வந்து எத்தனையோ பாக்கியவான்களை வந்து மதம் மாறுறாங்களோ இல்லையோ மனம் மாறி நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு உலகத்தில் உள்ள, அதாவது அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகம் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் மாலை முரசு தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் இந்த புத்தாண்டு வந்து கண்டிப்பாக மற்ற ஆண்டுகளை விட சிறப்பு உள்ள ஆண்டாக அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுக்கிறதோடு மட்டுமல்லாமல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து பல்வேறு சூழ்நிலைகளுக்கு இடையில் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அத்துணை பேர்களுக்கும் உங்கள் மூலமாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்வதோடு கண்டிப்பாக இந்த புத்தாண்டு தினத்தில் வந்து, அதாவது ஒவ்வொரு புத்தாண்டு தினத்தை வந்து அந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நாளில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து உங்களுக்கு ஆடம்பரமான அற்புதமான நன்மைகளை அந்த வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. என்னோடு, அதாவது கடந்த காலங்களிலிருந்து இந்த நிமிடம் வரை என்னோடு எங்கிட்ட வந்து பார்த்தவங்க, பழகினவங்க, பேசினவங்க, மனசார பழகினவங்க, மறைமுகமாக எதிர்த்தவங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய இதயம் கனிந்த நல்ல விதமான நன்மையான புத்தாண்டு வாழ்த்துக்களை மாலை முரசு தொலைக்காட்சி மூலமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.